இந்த புத்தகம் 2-3 நாட்களுக்கு முன்பு தான் கைக்கு வந்து சேர்ந்தது. இவ்வளவு பெரிய ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகத்தை சமீப காலத்தில் நான் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்தியா என்கிற ஒரு நாடு. நவீனம் என்றால் நவீனத்தின் வழியாக இங்கு இருக்கக்கூடிய சாதிய ரீதியான வர்க்க மரபு அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த புத்தகத்திற்கு பெயரை பெண் அன்றும் இன்றும் என்று தோழர் நர்மதா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளை என்கிற ஒரு கேள்விக்குறியையும் சேர்த்திருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், நேற்று எப்படி இருந்தாலோ பெண் இன்று அதே போல தான் இருக்கிறாளோ என்கிற சந்தேகத்தையும், அதே போல் நாளை இப்படித்தான் இருப்பாளோ என்கிற ஒரு சந்தேகத்தையும் கொண்டதாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய இந்த புத்தகம் 2-3 நாட்களுக்கு முன்பு தான் கைக்கு வந்து சேர்ந்தது. இவ்வளவு பெரிய ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகத்தை சமீப காலத்தில் நான் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். தன்னுடைய கம்யூனிசம் சோசலிசம் சார்ந்த ஒரு தேடலை அவர் எப்படி நிகழ்த்தினார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். தோழர் ஜவஹர் அவர்களை போய் சந்தித்து அங்கேயே வசித்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் தன்னுடைய காலத்தை செலவிட்டு அவர் இந்த புத்தகத்திற்கான அத்தனை புத்தகங்களையும் வாசித்து அந்த புரிதல்களையும் அறிவையும் கொண்டு சேர்த்து இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். இவ்வளவு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகம் முழுக்க எனக்கு இப்போ முழுக்க வாசிக்க முடியலைனாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம், அது பேசக்கூடிய செய்திகள் அந்த காலத்தில் என்னுடைய இளமை பருவத்தை நினைவூட்டக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாசிப்பு எனக்கு இருந்தது. காரணம், நான் புதிய கலாச்சாரம் அல்லது மார்க்சியம் சார்ந்த புத்தகங்கள் அந்த காலகட்டத்தில் லைப்ரரியிலிருந்து வாசிக்க கிடைத்த காலகட்டம் அது. அதில் ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் அந்த காலத்தில் வாசித்தது குடும்பம் தனிச்சொத்து அரசு. அதுதான். ஏன்னா அதில் தான் பெண் சுரண்டப்படுவது பற்றி, வர்க்கம் எப்படி உருவாகுச்சு, பெண் எப்படி வீட்டுக்குள்ளே அடங்கினா, இது எல்லா விஷயங்களையும் அப்போ தான் முதல் முறையாக வாசிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு. அப்போ தான் அந்த சிந்தனையை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு, இதுதான் வாழ்க்கை, பெண்களுக்கு இப்படியே இருக்குன்ற கேள்விகளோடு இருந்த காலகட்டத்தில் அந்த புத்தகம் மிகப்பெரிய சிந்தனை திறப்பை எனக்குள்ளே உருவாக்குச்சு. அது அந்த சந்தர்ப்பத்தில் தான் பெண் ஏன் அடிமையானால் பெரியாருடைய புத்தகம். இது எல்லாமே ஒரு இளமை காலத்தில் உருவாக்குன ஒரு பதட்டத்தையும் ஒரு சிந்தனையையும் மாற்றத்தையும் நான் உணர துவங்கிய ஒரு காலகட்டம் அது. அப்புறம் கம்யூனிசம் அல்லது சோசலிசம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு கனவு எனக்குள்ளே இருந்தது. இந்த நாடு ரஷ்யாவை போல எப்போது மாறும், எப்போ நம்ம நாட்டில் வாழ்க்கை மாற்றங்கள் உருவாகும், நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கமே, பழிக்க கூட முடியலையே அப்படிங்கிற மற்ற பெண்களுக்குமான சேர்த்த ஒரு கனவுகளையும் ஏக்கத்தையும் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உருவாக்கிய ஒரு காலகட்டம் அது. அதே போல் அந்த சந்தர்ப்பத்தில் தான் காரல் மார்க்ஸ் எழுதிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கோட் அதாவது 1853 அவர் எழுதியிருப்பார். நவீனம் ஆயிடுச்சுன்னா அந்த நாடு இந்தியா என்கிற ஒரு நாடு. நவீனம் என்றால் நவீனத்தின் வழியாக இங்கு இருக்கக்கூடிய சாதிய ரீதியான வர்க்க மரபு அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு எழுதியிருப்பார். இன்றைக்கு நவீனத்துவம் ஆயிடுச்சு, எல்லாமே நவீனத்துக்கு வந்தாச்சு. ஆனாலும் கூட பெண் மீதான வேட்டையாடுதல் என்பதும், பெண்ணை இழிவுபடுத்துவது என்பதும், மொழியின் வழியாக அல்லது அவளுடைய வாழ்க்கை சமூகம் அந்தஸ்து எல்லாத்துலேயுமே இன்னும் கூட எல்லாத்துலேயும் நவீனமாகிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் கூட இன்றும் அந்த மாற்றங்களை நோக்கி நாம் பயணிக்கவில்லை அப்படிங்கிறதா மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இன்றைக்கும் நம் முன் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் குஜராத்தில் கலவரம் நடந்தாலும் பில்கிஸ்மா இன்னும் பெண்ணுடல், அல்லது மணிப்பூரில் கலவரம் நடந்தாலும் பெண்களுடைய உடல் இன்னும் சூறையாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த புத்தகம் நமக்கு தரக்கூடிய செய்தி இதுதான். எந்த அளவுக்கு இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டுச்சு, எத்தனை பேருடைய முயற்சினால் அது இப்படி உருவாகுச்சு, எவ்வளவு போராட்டங்கள் அங்கே இருந்திருக்கு, எவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து முடிந்திருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் அதில் வாசிக்கிறப்போ அறிந்து கொள்ள முடிஞ்சது. அதை இவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த நிலப்பிரபுத்துவ ஆணாதிக்க
இந்த சமூகத்தினுடைய விக்டிமாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் சுரண்டப்படுகிறார்கள், எதன் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கும் சூறையாடப்படுகிறது, இது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து படிப்படியாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் வச்சு ஒரு வரலாற்று ஆவணமாக இதை மாற்றியிருக்கார் இந்த புத்தகத்தை. புதிதாக யாராவது கம்யூனிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல புத்தகங்களை தேடி போய் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை பிரட்டி பார்க்குறப்ப நமக்கு தெரியும். அதில் அன்று ஒரு சம்பவத்தை அவங்க எழுதியிருப்பாங்க. அது 1800களில் குழந்தைகள் ஆலை தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு அபிநய் கொடுத்து விட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிக நேரம் கொடுக்க மாட்டாங்க வேலையில் பிள்ளை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு, அப்போ அபிநய் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு போய் வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு துயரத்தை அதில் எழுதியிருப்பாங்க. அது இன்னைக்கு சுமங்கலி அப்படிங்கிற ஒரு திட்டம், அதையும் அவங்க அந்த சம்பவத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதாவது அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கோம், பெண்கள் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே உருவாக்குது. அதே போல் 2 சம்பவங்கள் இதில் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில். அப்போது ஹாஜ்ரா அம்மா என்கிற ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தில். அவங்க லண்டனில் போய் படித்தவங்க, அவங்க அந்த இயக்கத்தில் மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறாங்க. ஒரு சின்ன கிராமம், ராம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உரையை எழுதி வச்சு வாசிக்கிறாங்க, கம்யூனிசம் சார்ந்த ஒரு உரையை எழுதி வச்சு வாசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இஸ்லாமிய பெண், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்றப்போ நான் வந்து தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க, இது எப்படி நீங்கள் கிடச்சிதுன்னு. குவாமி ஜங் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் வந்திருக்கு. அந்த பத்திரிகையை எப்படியோ அவங்க பையன் டேராடூன்லேருந்து வர்றப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இவங்களுக்கு சின்ன வயசில் 15 வயசில் கல்யாணம் ஆயிடுது. அவங்க அதை படிச்சுட்டு அதில் வந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, கம்யூனிசங்கிற ஒரு இயக்கம் இருக்குது, இந்த இயக்கத்தில் இவ்வளவு விஷயங்கள் பெண்ணுக்காக இருக்குது, இவ்வளவு போராட்டங்களோட இந்த இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த புத்தகங்களையெல்லாம் வாசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த புத்தகங்களே அவர் கணவர் வந்து ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவர், அவர் வெளியில் அவங்கள அனுப்ப மாட்டார், இருந்தாலும் புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை படிச்சுட்டு அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வத்தோடு இந்த இயக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு அவங்க தொடர்ச்சியாக வந்து அந்த இயக்கத்தில் இருக்காங்க. ஒரு முறை வந்து ஆண்களோடு சேர்ந்து மேடையில் ஏறி பரதா போட்டுக்கிட்டு இந்த ஒரு சிறப்புரையை நிகழ்த்துறாங்க அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில். அதே போல் இன்னொரு 1945 அபுதாஹிர் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவர் அவரை கைது செஞ்சுட்டு போயிடுறதுக்கு காவல்துறை, அவர் சிறையில் வந்து தூக்கிலிடப்படுகிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய தாயார் வந்து தோழர் பிசி ஜோஷி அவர்களுக்கு 5 ரூபா பணம் மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. இந்த பணத்தை வச்சு இயக்கத்தை இன்னும் கூட நீங்கள் வளர்த்தெடுங்க, இந்த இயக்கத்தை இணைச்சு நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இணைஞ்சு காங்கிரஸோடு இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த முஸ்லீம் பெண் வந்து இப்படி ஒரு இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு விஷயத்தையும், அதாவது தன்னுடைய பொருளாதார ரீதியாக மிக மோசமான ஒரு நிலையில் இருந்தவங்களும் கூட அதை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் இயக்கங்களுக்குள்ளே வர்றாங்களா, அந்த காலகட்டத்தில் இவ்வளோ இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே உருவாக்குச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. பெண் அப்படிங்கிற ஒரு விடுதலைங்கிறது, பெண்ணுடைய விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு. ஸ்வீடன் போன்ற நார்டிக் நாடுகள்லாம் பெண்ணுடைய இடம் என்பது ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்குது. பணியிடங்கள்லையும் சரி, அவங்க வேலை வாய்ப்புலையும் சரி, அவங்களுக்கான பாதுகாப்புன்றதும் சரி மிகப்பெரிய அளவுக்கு வழங்கப்படும் பொழுது இன்னும் இத்தனை நாடுகளில் வந்து ஒரு மோசமான ஒரு நிலையில தான் பெண் இருத்தப்பட்டு இருக்கிறாள். இன்னும் அவள் போராட வேண்டியிருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெண்ணுடைய நிலை என்பது ஒரு அடி மேலே போனால் 10 அடி கீழே போகக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள், வர்க்கம், முரண், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் கொண்டு போச்சு, இந்த இயக்கத்தின் வழியாக பெண்கள் அடைந்த விழிப்புணர்வு என்ன, இப்படி எவ்வளோ விஷயங்களை வந்து கொண்டு போயிருக்கு. குறிப்பாக நம்ம வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வரும்பொழுது நம்ம ஒரு சோசலிச சமுதாய கனவு பற்றி நம்ம நிறைய கனவு கண்டிருப்போம். அதில் வந்து முக்கியமான ஒன்று இந்த இதில் நான் சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புதிய சமூகத்தில் பெண்கள் சமூக பொருளாதார விடுதலையை அடைந்திருப்பார்கள். புதிய சமூகத்தில் ஒரு பெண் தன்னுடைய உடல் மற்றும் சிந்தனை திறன்களை முழுமையாக வளர்த்து கொண்டு அவற்றை பயன்படுத்த முடியும்.
காதல் தேர்வில் ஆணை போலவே சுதந்திரமான தடைகளற்ற நபராக அவரால் இருந்திட முடியும். இதெல்லாம் வந்து பெண்களும் சோசலிசமும் நூலில் பெபல் அவர்களுடைய கருத்து. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா? அதற்கான போராட்டங்கள் எப்படி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன? இந்த வர்க்க முரணின் வழியாக இல்லை ஜாதி ரீதியாக இந்த பிளவுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்ணுடைய வளர்ச்சி என்பது, பெண்ணுடைய சுதந்திரம் என்பது, பெண்ணுடைய வாழ்க்கை திசை என்பது எப்படி யாரால் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இங்கே நான் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஏன்னா முழுமையடைந்த ஒன்றாக இல்லை. இந்த புத்தகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஒரு உண்மையான சோசலிசத்தை காதலிக்கக்கூடிய உண்மையான அந்த இயக்கத்தின் மீது பற்றுள்ள ஒருவரால் மட்டும்தான் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத முடியும். வேறு யாராலும் இது முடியாது. தோழர் நர்மதாவுடைய முயற்சிக்கு வந்து நான் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பெரியவர்கள்லாம் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.